கிறிஸ்துவுக்குள்ள மாணவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக விதை தொடர்பாக நாங்கள் தியானித்து வருகிறோம். பிளான்ட் ஆஃப் சீட்ஸ். நேற்றைய தினத்தில் பார்த்தோம், கெட்ட விதை கெட்ட மரத்து கனியையும், நல்ல விதை நல்ல மரம் நல்ல கனியையும் கொடுக்கும் என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம். இந்த நாள் பார்க்கிறோம், சாக விதை என்பது அது சாக வேண்டும் என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 36வது வசனம் சொல்கிறது, புத்தியினே, நீ விதைக்கிற விதை செத்தாருடைய உயிர்ப்பிக்க மாட்டாதே. நம்ம விதைக்கிற விதை அது சாக வேண்டும். அந்த நல்ல விதை என்ன செய்ய வேணுமா, தான் மரிக்கணும். அது மரித்தாருடைய அங்கே அது பலன் கொடுக்காது. அதுல நிறைய பலனை நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாக மிகுந்த பலனை கொடுக்கும். ஆமேன். அப்போ ஒரு கோதுமை மணியானது அது நல்ல விதையானது என்ன செய்ய வேண்டும், நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். அது மரிக்கும் பொழுதுதான் அதிலிருந்து என்ன செய்யுது, பல்வேறுபட்ட குட்டிகள் உருவாகிறது. அந்த ஒவ்வொரு குட்டிகளிலும் ஒவ்வொரு நெற்கதிர்கள் உருவாகிறது. அந்த நெற்கதிர்களிலே பாருங்க, பல நூறு நென்மணிகள் உருவாகி ஒரு மிகுந்த பலனை கொடுக்கிறதை குறித்து நாம பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படித்தான். ஆண்டவர் என்ன விரும்புகிறோம், அவருக்காக நாங்க நல்ல விதையாக நாம் மதிக்க ஆயத்தமா இருக்கணும். அவருக்காக நம்ம சாகணும். அவருக்காக எங்களுடைய சுயம் சாக வேண்டும், எங்களுடைய பெருமை சாக வேண்டும், எங்களுடைய நான் என்ற எல்லா காரியங்களும் எங்களுடைய மாம்சம் ஆண்டவருக்காக நம்ம அடிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களை கொண்டு ஒரு மிகுந்த பலனுக்கு எதுவான காரியத்தை கத்த நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்குறவராக இருக்கிறார். அதைத்தான் நாங்க பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே அங்கே அழகாக சொல்லப்படுகிற ஒரு காரியம்தான் 19வது அதிகாரம் 29ஆம் வசனம், என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவனவன் அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எதை நாங்கள் அவருக்காக இழக்கிறோம், எதை நாங்கள் அவருக்காக இழந்தாலும் அதனுடைய பலனை நாம் அடையாமல் போவதில்லை. அல்லேலூயா. பரிசுத்த பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவ அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன். இதுதான் பாருங்க, தங்களை அழிக்க, தங்களை இல்லாமல் பண்ண தேவ ஜனங்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள் தேவனுடைய சமூகத்திலே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் ஆண்டவருக்காக மரிப்பதற்கு அல்லது ஆண்டவருக்காக சாகிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? எங்களுடைய சுயத்தை சாக வைக்கிறதுக்கு, எங்களுடைய மாம்சத்தை சாக வைக்கிறதுக்கு, எங்களுடைய மனுஷங்களை சாக வைக்கிறதுக்கு, எங்களுடைய சுய ஆசைகள், சுய உணர்ச்சிகள், சுய விருப்பங்களை ஆண்டவருக்காக நாங்கள் சாகிறதுக்கு ஒப்பு கொடுக்க இருப்போமா? நம்ம அவருக்காக நாங்கள் எங்களை மரிக்க ஒட்டு கொடுக்கும் பொழுது அவர் எங்களை உயிர்ப்பிக்கிறவராய், அவர் எங்களை மிகுந்த பலனுக்கு எதுவானவர்களாக எங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன். ஆண்டவரே, நான் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்தால் ஒழிய பலனை கொடுக்காது போல நானும் ஆண்டவரே உங்களுக்காக மரிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிற அர்ப்பணிப்போம், மிகுந்த பலனை கொடுப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God bless you all.